எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆஜி. வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஆள் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நாய் ஒரு நாள் வாயில் ஏதோ கவிட்டு வந்திருக்கு. இவர் என்னன்னு பார்த்தா அது ஒரு முயல். அது செத்து போயிருக்கு. அது பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு வந்த முயல்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்ததுமேவும். இது இப்படி முயலை இப்படி சாகடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப பயந்துருக்காரு. பயந்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சாரோ தெரில, அந்த முயலை நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இருந்த கூண்டுலேயே போயிட்டு அந்த முயல் போட்டுட்டார். ஏதோ குளிருக்கோ இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாமல் அதுவே செத்து அந்த கூண்டுலேயே செத்த மாதிரி அவர் காட்டுறதுக்காக அந்த ரத்தத்தெல்லாம் வடிச்சிட்டு அந்த கடிச்சிருச்சுங்கிறத மாதிரி தெரியாமல் பண்ணிவிட்டு அவர் அந்த கூண்டுலேயே வச்சிட்டார். அப்புறம் பார்த்தா இவருக்கு அந்த நம்ம பண்ணது தப்புங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அவரை பார்க்குற சூழ்நிலையவே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பார்த்தா தானே அவர்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது இது பண்ணணும். ஏன்னா இவருக்கு உள்ளூர அந்த விஷயம் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் ஒரு கடையில் அவங்கள பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, மளிகை கடையில். அப்போ அவரும் பேசிட்டு ரெண்டு பேருமே பேசினாங்க, ஹாய் சொன்னாங்க. என்ன எப்படி இருக்குது, என்ன உங்களால் பார்க்கவே முடியல, நான் பார்க்குற நேரம்லாம் நீங்கள் பேசாமல் உள்ளே போயிடுறீங்க சார், முன்னாடிலாம் பேசிகிட்டு இருந்தோம், என்ன பிஸியாக இருக்கீங்களா இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாங்க ரொம்பவே பிஸி அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவருக்கு ஒரு பயமாகிடுச்சு, என்னடா அது நம்ம இது பண்ணது எதுவும் கண்டுபிடிச்சிட்டாரா இல்லை எதுவும் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் முயல் செத்து போயிடுச்சு. அதை நாங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஆனால் என்ன கேனப்பையன் இப்படி பண்ணான்னு தெரியல, அந்த செத்து புதைச்ச முயலை எடுத்துகிட்டு குளிப்பாட்டி அது எங்கள் வீட்டிலே வச்சுருக்கான், அந்த கூண்டுலே போட்டிருக்கான். ஏன் இப்படி மனுஷங்க இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமான காரியங்களை பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு சிரிப்பு தான் சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ இப்போ இவருக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஏற்கனவே அவங்க புதைச்ச முயலை தான் இவரோட நாய் கவிட்டு அதை தான் அது கடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குங்கிறது புரியுது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் இல்லை ஏதாவது இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேர்மையான வழியில் அந்த தப்பை திருத்திக்கவும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அதுக்கான விஷயங்களை சொல்லி நம்மளோட நிலைமையை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்க போகிறதே கிடையாது. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நமக்கு உருவாகும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.